அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய பட்டாணி மஷ்ரூம் மசாலா செய்து காணிக்க போகிறாங்க. பார்க்கலாம் வாங்க. மகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மஷ்ரூம் கிரேவி. அதனால் அவங்க குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்ட்டு நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். மஷ்ரூமில் பெனிஃபிட் நிறையவே இருக்குங்க. ஹெல்த் பெனிஃபிட். இதுக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு சாஸர் எடுத்து அதில் மல்லிப்பொடி பெரிய ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். அது இல்லாமல் சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன், கொரவ மஞ்சத்தூள், உப்பு 1 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஆயில் விட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துட்டு அதோட இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும் இல்லையா, 2 நிமிஷம் லிட்டு போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்து மஷ்ரூமை வாஷ் பண்ணுறாங்க அப்படியே நானும் என்னுடைய மகிட்ட இருந்து இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவள் செய்யும் போதெல்லாம் நான் நின்று பார்த்ததே கிடையாது. இப்போ வீடியோ எடுக்கிறதுனால நின்று கவனித்து பார்த்தேன். ரொம்ப ஈஸி தான். ஈஸின்னு சொல்கிறத விட எல்லாம் கட் பண்ணி வச்சு மசாலாலாம் ரெடியாக எடுத்து வச்சோம்னா குக் பண்ணுறது ஈஸி தான் இல்லைங்களா. மஷ்ரூமில் என்ன செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் மஷ்ரூம், மஷ்ரூம் மஞ்சூரியன், மஷ்ரூம் கிரேவி எதாக இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா. 2 தக்காளி 10 முந்திரி போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துறது சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் குக் பண்ணாமல். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி, கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சர்க்கரை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தக்காளி முந்திரியும் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி திக்காக தான் இருக்கும். செமி கிரேவிங்கிறதுனால அப்போ தான் நம்மளுக்கு வந்து தோசை சப்பாத்திக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். க்ரீமியாகவும் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து ஒரு லிட்டை போட்டு 2 நிமிஷம் போல் விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் கிரேவி ரெடியாக இருக்கும். இப்போ வந்து மஷ்ரூமை போட்டுட்டாங்க. மஷ்ரூமை போட்டு அது ஒரு 2-3 நிமிஷம்தான். மஷ்ரூம் வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காது. மஷ்ரூமையும் போட்டு அதோட ஃப்ரோசன் பட்டாணி என்கிட்ட இருந்தது, அதையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் சமைச்சு நம்ம சாப்பிட்றதுல தனி சுகம் உண்டு இல்லைங்களா. இப்போ பட்டாணி போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா, மஷ்ரூம், பட்டாணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு 2 நிமிஷம் போல் விட்டுறலாம். இந்த மஷ்ரூம் பட்டாணி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிட்டாங்க, ஆப்ஷன் தான் இது. ஏன்னா நம்ம முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் இல்லையா, தக்காளி முந்திரி அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, அதனால் திக்காக தான் இருக்கும் கிரேவி. மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.